அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம், அதன்படி வாழ ஒப்புக் கொடுப்போம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த நாளிலே தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். யாரெல்லாம் என்னை நேசிக்கிறாங்களோ, என் மேல் அன்பாக இருக்கிறாங்களோ, அவர்கள் மேல் நான் அன்பாக இருக்கிறேன், நான் அவர்களை சிநேகிக்கிறேன். மாத்திரமல்ல, அதிகாலையில் எழுந்த உடனே முதலாக என்னை தேடுகிறாங்க பார்த்தீங்களா, என்னை தேடுகிற பொழுது என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் தேவனை தேடுகிற பொழுது தேவன் நம் முன்பாக இருக்கிறார், நமக்கு தரிசனமாவார், நம்மோடு கூட பேசுவார், நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வார். வேதத்தை திறந்து வாசிக்கிற பொழுது நம்மோடு கூட பேசுவார். I love those who love me and those who seek me will find me. என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், என்னை சிநேகிக்கிறவர்கள் என்னால் சிநேகிக்கப்படுவார்கள். இதுதான் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆஸ்க், சீக் அண்ட் நாக் என்று சொல்லி. So when we seek our Lord Jesus Christ in the early hours of the day, what happens? He is there in front of us to speak to us, to counsel us, to guide us, to bless us. எவ்வளோ பெரிதான பாக்கியம் பார்த்தீங்களா? கர்த்தரை தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள், அதிகாலையில் தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள். ஸோ அதிகாலை ஆண்டவர் இயேசுவை தேடி வந்திருக்கிற இந்த நாளில் எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள், அவரை சிநேகிக்கிறீர்கள் என்பதற்கு இதுதான் அடையாளம். ஏனென்றால் காலையில் எழுந்தவுடனே முதற்கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தும்படி கர்த்தரை தேடி இருக்கிறீர்கள். கர்த்தரை தேடினால் நீங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகள் பாதுகாப்பாக இருப்பார்கள். பார்த்தீங்களா? இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு நமக்கு வேண்டுமா? நாமும் கர்த்தரை சிநேகிக்கிறவர்களாக, அன்பு செய்கிறவர்களாக, அந்த அன்பின் அடையாளமாக அதிகாலையில் அவரை தேடுகிறவர்களாக நாம் நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக செய்வார். நம் வாழ்நாளில் we will not be mere seekers of God, but instead of that we will be finders of God. We find God and we pray to Him and He blesses us. அதுதான் மிக முக்கியம். ஸோ that is our relationship with God. நம்முடைய உறவு வெளிப்படுகிற ஒரு வழிதான் அதிகாலையில் ஆண்டவரை தேடுவது. கண்களை மூடுவோமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் உம்மை தேடி வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் உம்மை சிநேகிக்கிறார்கள், உம்மில் அன்பு வைக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமான காரியமாக இருந்தாலும், அவர்கள் தேடுகிற பொழுது உம்மை கண்டடைகிற பொழுது இன்னும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட, சந்தோஷத்தோடு கூட உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளவும், உம்முடைய வாக்கின்படி நடக்கவும் அவர்கள் கேள்வி கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.